இப்போ நம்ம வந்துட்டு சென்னையில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 2ல் இருக்கிறோம். போர்டிங் பாஸ் கேட்குறதுல ஏர் ஏஷியா கவுண்டர்லேயே வந்துட்டு டிஜிட்டல் அரைவல் கார்டு கேட்குறாங்க, மணி எவ்வளோ எடுத்துன்னு போகிறீங்கன்றதே கேட்குறாங்க, ஹோட்டல் புக்கிங்ஸ் கேட்குறாங்க. இவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டோம். இன்டர்நேஷ்னல் லாஞ்சுன்றதுனால நமக்கு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. போர்டிங் ஆகிட்டு குட் மார்னிங் இங்கே வந்து ஏர்போர்ட் போகிறோம். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு தான் லாஸ்ட் ட்ரெயின் 11:20 நைட். சென்னை சென்ட்ரல் வந்து தான் போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த மெட்ரோவில் தான் அங்கே இருந்துட்டு வந்தோம். பாருங்கள், இது வந்துட்டு உள்ளே வர வழி. அது நம்ம வந்து இப்படி போகிறோம் உள்ள. இவ்வளோ தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம். மெட்ரோ கார்டை வச்சுட்டு உள்ளே போகலாம். இதுலேருந்து வந்துட்டோம். எல்லாமே கீழே வந்திருந்தோம். நம்ம இப்படி தான் வந்திருப்போம். இந்த பிவிஆர் தியேட்டர் இங்கே தான் இருக்குது. இந்த பாருங்கள், அண்ணா இன்டர்நேஷ்னல் டெர்மினல் 2ன்றது தான் நம்ம போகிறது. வாங்க பார்ப்போம். உள்நாடு மற்றும் வெளிநாடு முனையம்னா இங்கே தான் இருக்குது. ஆல்ரெடி காமிச்சிருக்கோம். நம்ம இன்றைக்கி வேறு வழியாக போகலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு தான் வந்தோம். இங்கேயும் காரில் வந்தால் ட்ராப் பண்ணுறாங்க, இங்கேயும் காரில் வந்தால் ட்ராப் பண்ணுறாங்க. மேலேயும் போகலாம். நம்ம வந்து இங்கே இருந்துட்டு போகலாம். இந்த வழியாக எப்படி போகிறோம் அப்படின்ட்டுன்றதே காமிக்கிறேன். வந்ததும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கே வந்து ட்ராப் பண்ணுறாங்க. பிக்கப் வந்து லாஸ்ட்டில் அவுட்டு இங்கே இருக்குது. வருகை அழைக்கும் இடம், வாகன நிறுத்தும் இடம்னு இருக்குது. உள்நாட்டு வருகை புறப்பாடு. இப்போ வந்து வெளியே வரவங்க அதுக்காக காத்திருக்காங்க. இங்கே வந்து ஒன்லி பிக்கப் பாயிண்ட் மட்டும்தாங்க. இங்கே வந்து வர்றவங்க மட்டும். இங்கே பாருங்கள், வெளிநாடு வருகை இன்டர்நேஷ்னல் அரைவல்ஸ் இங்கே தான் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிவிஆருக்கு ஆப்போசிட், அந்த பிவிஆர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே புதுசாக வந்திருக்குது. இப்போ பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கோசரம் இங்கே ஸ்டார்டிங்லேருந்து செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஏர்போர்ட்டு. இது எல்லாமே புதுசாக இருக்குது இப்போ ஏர்போர்ட்டை பார்க்குறதுக்கு. டெர்மினல் 2 ஆண்ட டொமஸ்டிக் வருகை இந்த பக்கம் தான் இருக்குது. நல்லா பிக்கப் பாயிண்ட்டு. இப்படி தான் போகிறோம். பாருங்கள், இன்டர்நேஷ்னல் புறப்பாடு, இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர்ஸ், பன்னாட்டு புறப்பாடு இப்படி தான் இருக்குது. நம்ம இந்த லெஃப்டில் போயிடலாம். இந்த டெர்மினல் 2ன்றது வந்து புது ஏர்போர்ட்டு, புதுசாக பண்ணியிருக்காங்க. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து வரேன். நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸே வந்து மேலே இது கீழேலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம போகிறது வந்துட்டு ஏர் ஏஷியா D8. ஏர் ஏஷியா D8 கேட்டில் வந்துட்டு தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. இதுதான் D8. இந்த D8 இப்படி போயிட்டு வரணும். இது உள்ள தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு சென்னையில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 2ல் இருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கோம்னாக்கா, அடுத்து நம்மளோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்காக வந்திருக்கிறோம். எங்கே போகிறோன்னா, நம்ம மலேசியா போகிறோம். மலேசியா கிட்டத்தட்ட 1 மாதம் இருந்து நம்ம மலேசியா ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். மலேசியாவில் எப்படி போயிட்டு நம்ம ஒரு ஏஜென்சி இல்லாமல் ஓனாக நம்ம வந்துட்டு பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் எப்படி வந்துட்டு நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். ஏஜென்சிக்கிட்ட போயிட்டு பாதி பணத்தில் வந்து நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அதனால் வந்து எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரீ விசான்றாங்க, அது எப்படி ஃப்ரீ விசா, எப்படி ஃப்ளைட் புக் பண்ணோன்றதை மொத்தமே வந்துட்டு நாங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறோம். உள்ளே போயிட்டு இதுக்கு எவ்வளோ ஆச்சு ஃப்ளைட் டிக்கெட்டு, விசாவுக்கு வந்துட்டு எப்படின்றது, அங்கே லோக்கல் ஃப்ளைட்டுங்க எப்படி புக் பண்ணியிருக்கிறோம், ஹோட்டல் எப்படி புக் பண்ணோன்றதை வந்துட்டு எல்லாமே தொடர்ந்து சொல்கிறோம். அதனால் வந்துட்டு எல்லாம் வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். உள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்றத சொல்கிறேன். இதுதான் வந்துட்டு டெர்மினல் 2 அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. டெர்மினல் 2ன்றது இந்த லாஸ்ட்டில் வந்து டெர்மினல் 1 இருக்குது பழைசு. அப்படியே இந்த பக்கம் போனாக்கா டெர்மினல் 3, 4 இருக்குது இந்த லாஸ்ட்டில். போன வீடியோவில் கூட நாங்கள் பார்த்துருப்போம், டெர்மினல் 4ல் பார்த்தோம் உள்நாட்டு விமானம்ட்டுன்னு. இங்கே தான் வந்து கார் வந்து ட்ராப் பண்ணுறாங்க, எல்லாமே கார் ட்ராப் பண்ணுற இடம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டு வந்து காலையில் 8 மணிக்கு ஃப்ளைட்டு ஏர் ஏஷியா தான் புக் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போ நமக்கு டைம் என்ன ஆகுதுன்னாக்கா 4:10 ஆகுது. இன்னும் 4 ஹவர்ஸ் இருக்குது. மினிமம் 3 ஹவர்ஸ் ஆகுது நம்ம வரணும் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகும்போது. இப்போ ஒரு 4 ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி போகிறோம், என்ன பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக காமிக்கிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஏர்போர்ட்டுக்கு எதிரிலே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து மெட்ரோ ஸ்டேஷனு, ஏர்போர்ட் லாஸ்ட் மெட்ரோ ஸ்டாப்பு. அப்படி வந்த మనకు நேராகவே வந்துட்டு அந்த ஃப்ளைஓவர் வந்துட்டு இருக்குது. அந்த ஃப்ளைஓவர், அந்த ஃப்ளைஓவரில் வந்து அப்படியே கனெக்ட் ஆகிடுது. அதில் வந்து டெர்மினல் 4 அந்த பக்கமாக போகலாம், டெர்மினல் 2 வந்து இப்படி வரலாம், டெர்மினல் 1 எல்லாம் இப்படி வந்துடலாம் இன்டர்நேஷ்னலுக்கு. நம்ம டாக்ஸியில் எல்லாம் வந்தாக்கா இங்கே வந்து இங்கேயே வந்து கனெக்ட் ஆகுது பாருங்கள். இந்த பாருங்கள் காருங்க வந்து அதை திரும்புது பாருங்கள், எல்லாம் மேலேயே வந்துடுது, கீழே வந்துட்டு மேலேயே வந்துடுது. இல்லை டாக்ஸியில் வரவங்க வந்தாக்கா இதுக்கு எதிரிலே வந்துட்டு சப்போஸ் நமக்கு டைம் கிடைக்கிதுனாக்கா பிவிஆர் தேட்டர் இருக்குது இந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியிலேயே, நம்ம பார்த்துக்கலாம். அதான் வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து டெர்மினல் 1. இது வந்து டொமஸ்டிக் ஏர் டெர்மினல். இது வந்துட்டு பாருங்கள் அண்ணா இன்டர்நேஷ்னல் டெர்மினல் T2ன்ட்டுன்னு இப்போ புதுசாக தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 6 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு. இங்கே வந்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷ்னலில் வந்துட்டு D1, D2 அப்படின்றப்போ D10 வரைக்கும் இருக்குதுங்க அந்த கேட்டு. இது பாருங்கள் D10 வரைக்கும் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, ஒரு கேட்டாண்டி வந்து இது போல் D8ன்ற இடத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா அது கீழே வந்து எந்தெந்த ஏர்லைன்ஸ் வந்துட்டு இதில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது அந்தந்த கேட்டில் தான் நம்ம நுழையணும். நம்ம வந்துட்டு ஏர் ஏஷியான்றதுனால இதை பாருங்கள் D2வில் வந்துட்டு நம்ம உள்ளே போனோம். அதுபோல் எந்த ஃப்ளைட்டுன்றதோ அந்த ஃப்ளைட்டு கம்பெனி எந்த கேட்டு உள்ளே போனோமோ அங்கேயே போட்டிருக்காங்க போர்டு, அது உள்ளே போனோம். நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இங்கே பண்ணிக்கலாம், இல்லை உள்ளவும் இருக்குது, இல்லை வெளியிலையும் பண்ணிட்டு வந்துடலாம். வெஸ்டர்ன் யூனியன் மணி போல், இல்லைனாக்கா வெளியில் ஏஜென்சிங்க கொடுத்து பண்ணிட்டு வந்தோம்னாக்கா நமக்கு வந்துட்டு அமௌண்ட் நிறையா கிடைக்கும். இங்கே வந்து பண்ணால் நிறைய சார்ஜஸ்ஸு, அதனால் வந்துட்டு நம்ம வெளியிலே பண்ணிட்டு வந்துடலாம். இப்படி தான் அந்த D8 கேட் உள்ள தான் நம்ம போக போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி போகிறோன்ட்டுன்னு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், எத்தனை இடத்துல செக் பண்ணுறாங்க, எப்படி இமிக்ரேஷன் பார்க்குறாங்க, அங்கே வந்து ஃப்ரீ விசான்றதுக்காக இங்கே என்ன கேட்குறாங்க. ஃப்ரீ விசான்னாக்கா காசு மட்டும் தான் நம்ம கொடுக்க மாட்டோம், பட்டு அந்த ஆன்லைன் வந்துட்டு என்ட்ரி அரைவல் கார்டெல்லாம் நம்ம எடுத்தாகணும். அது எப்படி எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், வாங்க உள்ளே போய்ட்டு. வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்த உடனே அது பாருங்கள், அதனோட மேப்பு ஃபுல் ஏர்போர்ட்டோட மேப் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். 1, 2, 3ன்னு நம்ம இருக்கிற இடம் 1. அப்புறம் என்ட்ரி கேட்டுக்கு போனோம், அதுக்கப்புறம் ஃபிட்ஸு செக்இன் கவுண்டர்ஸ் இருக்குது, அப்புறம் இமிக்ரேஷன் பாஸ் பண்ணோம், அப்புறம் செக்யூரிட்டி செக் பண்ணோம், அப்புறம் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு ஃப்ளைட் உள்ள அனுப்புவாங்க. நமக்கு எதனா டவுட்டுன்னா இதை பார்த்துட்டே போகலாம், யாரோட உதவியும் இல்லாத. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அப்படியே அது கேட்டுக்கு வெளியவே பேக்கேஜ் ரேப்பிங் கவுண்டர்னு இருக்குது. எல்லாம் நிறைய இடத்துல இருக்குது, எல்லா கேட்டாண்டியுமே இருக்குது, ஒரு 5-6 இடத்துல இருக்குது. அது போல் பேக்கேஜ் ராப்பிங் கவுண்டர்ன்றது வந்து நம்மளோட சூட் கேஸுக்கு வந்துட்டு இது போல் ரோல்ஸ் வந்து ரேப் பண்ணி கொடுப்பாங்க. அதை பாருங்கள், அதுபோல் பிளாஸ்டிக் ராப்பிங் வந்துட்டு சுற்றுவாங்க. அது எதுக்குன்னாக்கா நம்ம வந்துட்டு நம்மளோட டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், ப்ளஸ் நம்மளோட சூட்கேஸ் வந்து லக்கேஜில் வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் ஜிப்பெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் அது போல் பண்ணிவிட்டு லேபிள் கொடுத்திடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கவுண்டர் உள்ளே போவோம். D8 கவுண்டர் நம்மளது, அது உள்ளே போவோம், வாங்க பார்க்கலாம்.
இது உள்ளேருந்து வந்ததுமே இதை பாருங்கள், கவுண்டர் நம்ம ஏர் ஏஷியா கவுண்டர் தான் இருக்குது ஃபஸ்ட்லேயே. இதெல்லாம் கல்ஃப் ஏரு. இது உள்ளே தான் வந்து நம்ம வந்து போர்டிங் பாஸ் போடுறோம். வெப் செக்இன் பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த சீட் செலெக்ஷன் வந்து இங்கே நேராக வந்தால் தான் நாம் வந்து நமக்கு பிடிச்சதை கேட்டு வாங்க முடியும். அதனால் வந்துட்டு இந்த ஏர் ஏஷியா கவுண்டரில் வந்துட்டு நம்ம பண்ணுறோம். போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. போர்டிங் பாஸ் எடுத்துட்டோம். கேட்ட விண்டோ சீட்டை கொடுத்துட்டாங்க. இங்கே தான் வந்து எடுத்தோம். இந்த அதனால் போர்டிங் பாஸ் வந்துடுச்சு. நம்ம வந்துட்டு இப்போ அடுத்தது செகண்டு செக்கிங் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, போர்டிங் பாஸ் கேட்குறதுல ஏர் ஏஷியா கவுண்டர்லேயே வந்துட்டு டிஜிட்டல் அரைவல் கார்டு கேட்குறாங்க, மணி எவ்வளோ எடுத்துன்னு போகிறீங்கன்றதே கேட்குறாங்க, ஹோட்டல் புக்கிங்ஸ் கேட்குறாங்க. எல்லாமே இவங்களே ஓரளவுக்கு டீட்டெயிலெல்லாம் செக் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி செக் பண்ணதில்லை. இது வந்து 3வது செக்இன் பண்ணிக்கிறாங்க. 3வது செக்இன் பண்ணிவிட்டு 3வது ஆள் வந்து 3வது இடத்துல கவுண்டரில் செக் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு பாருங்கள், இமிக்ரேஷன் கவுண்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு நம்ம இமிக்ரேஷன் வந்துட்டு பாஸ் பண்ணோம். இப்போ வந்து செக்யூரிட்டி செக் இருக்குது, பார்த்துக்கோம். எப்படி இமிக்ரேஷன் எல்லாம் இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக் இங்கெல்லாம் எப்படி இருந்தது? 2 பேருக்குமே சேர்த்து 2 நிமிஷம் தான் நினைக்கிறேன். 2 நிமிஷம் கூட இல்லை, ஒன்றுமே கேட்கல, ஒன்றுமே பார்க்கல. அதுவும் ஸ்டிக்கர் விசா போடணும், போயிட்டு வாங்க. ஸ்டிக்கர் விசாவுக்கு இன்னும் வேல்யூ அதிகம். இங்கே தான் மேலே தான் இமிக்ரேஷன் ஆச்சு. அப்படியே கீழே வந்தோம். வந்ததுமே எல்லாம் அந்த பாருங்க லாஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள் கீழே நம்ம வந்துட்டு வெயிட்டிங் ஹாலுக்கு நம்மளது 9ஆம் நம்பர் கேட்டு 7 to 12 தான் போகுது. இந்த பாருங்கள், ட்ராவல் கிளப் லாஞ்ச் வெல்கம்ஸ் யூன்ட்டுன்னு இதுக்கு தான் இருக்குது. நம்ம வந்து இதுக்காக தான் போகிறோம். வாங்க. இப்போ பாருங்கள், சென்னையிலுக்கு இன்டர்நேஷ்னல் லாஞ்சில் வந்து நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட செலக்டிவ் கார்டை கொடுத்தோம்னாக்கா நம்ம முதலோட வந்துட்டு வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான். சரி, நம்ம வந்து லாஞ்சில் வந்து ஜூஸ் இருக்குது, மினிட் மேடு மாசா இருக்குது, அப்புறம் பன்னு இருக்குது, இதெல்லாம் இருக்குது, சப்பாத்தி எல்லாம், டோஸ்ட், பொங்கல் இருக்கா? நீங்கள் சார் உங்களுக்கு பிடிச்சது? தட் இஸ் லாஞ்சா 60 இது இன்டர்நேஷ்னல் லாஞ்சுன்றதுனால நமக்கு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. இந்த ஐட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் லாஞ்சு இதை பாருங்கள். அது பருப்பு பொடி போட்ட ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம். இது மட்டும் தான் இப்போ எடுத்துகிட்டு வந்தோம். கடி 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 கடி. இந்த ஊத்தாப்பம் தான் எப்படின்னு தெரியல. இது என்ன, இது தெனை போலது, தெனை உப்புமா. இங்கே வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ், வெறியும் ட்ரிங்க்ஸுங்களெல்லாம் இருக்குதுங்க. 11th 12th கேட் இந்த பக்கம் இன்டர்நேஷ்னல்து புரிய வந்து கடைங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் தான் இருக்கிறோம். போர்டிங் கேட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் 1 hour இருக்குது ஃப்ளைட் வரதுக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு வந்துட்டோம். அங்கேருந்து எவ்வளோ பண்ணின்னு வந்துருக்குன்னு பார்க்கலாம். அதை டினாமினேஷனோட இருக்குது, எவ்வளோலாம் இருக்குது பாருங்கள். இவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்துட்டோம். கிட்டத்தட்ட பண்ணி வந்திருக்கோம். அது பிரிங்க, இவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படி வந்தோம். 9th கேட்டு 9B இந்த பாருங்க, ஏர் ஏஷியா. இதில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். 7 o'clock ஆயிடுச்சு. 8 o'clock ஃப்ளைட் வர்றது 7:35 தான் வருது. 8:05 வந்து கிளம்புது. இங்கே தான் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறோம். இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. இமிக்ரேஷனில் ஒரு கேள்வியும் கேட்கல. இமிக்ரேஷனெல்லாம் வந்து கரெக்டாக நமக்கு வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சுங்க. அவங்க என்னமே கேட்கலைங்க, டிக்கெட்டு கேட்கல, ஒன்லி அரைவல் கார்டு மட்டும் இருக்குதுன்னு கேட்டாங்க.
இருக்குன்னு சொன்னோம் நம்ம. அப்படியே ஒரு சீல் போட்டுட்டு ஏற்கனவே நம்மளோட என்ட்ரி இருந்ததுனால பார்த்துட்டு 20 மினிட்ஸில் ஸ்டார்டிங்லேருந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். செக்கிங் பண்ணிட்டு பெரிய டிக்கெட்டுங்களா? பெரிய டிக்கெட்டு தானே சின்னதாக தராங்க. சின்னதாக கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக கிழிக்கிறது கூட கிடையாது. போயிட்டுருக்கேன். போர்டிங் ஆகிட்டு. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங்.